ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக பைத்தியம் ஆயிரும். அது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, விடிய விடிய தூங்கலை அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, நைட்டு முழுக்க எங்கள் பாப்பாவுக்கு ஃபீவரு. சரி, அதுதான் ஃபீவரில் இருக்குது, மாத்திரையை போட்டு தூங்க வச்சிடலான்னு பார்த்து தூங்க விட்டா, நம்ம 2 காலில் ஒன்று வளர்க்குறோமே வீட்டில், எங்கள் கூடவே உட்காந்துருக்குல்ல வாழ்நாள் முழுக்க. மீன்ஸ் அது வந்த நாள்லேருந்து எங்கள் வீட்டில் அது ஒரு குழந்த மாதிரி தான். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு புரியும், நான் அது என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு புரியும். அதனால் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எங்களோட தான் தூங்குவோம் ஒரு வாரமாக. ஆனால் சம்டைம்ஸில் அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா டாக்ஸுக்கும் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இவனை வளர்த்து நான் பார்த்த வரைக்கும் சில டேஸில் இவனுக்கு கொஞ்சம் குளிக்காமல் இருக்கிறான், ஏதாவது ஓவர் ஹீட்டாக ஏதாவது ஃபுட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னா, பாத்ரூம். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை, மழை காலத்தில் நம்மளும் தண்ணியை குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வரோம்ல, அந்த கதையாக இவனுக்கும் சம்டைம்ஸில் அப்படி ஆகும். ஐயோ, ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வருவான் போவான் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். அன்றைக்கி நைட்டு விடிய எப்படியும் ஒரு 30 டைம் என்னை எழுப்பி இருப்பான். அது எப்படின்னா, அவனுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டான், அவங்கக்கிட்டையும் போக மாட்டான், எங்கள் பாப்பாக்கிட்டையும் போக மாட்டான், என்கிட்ட மாத்திரம் தான் வந்து சொல்லணும். அது எப்படின்னா, அது சொல்கிறது எனக்கு புரியும். நம்மக்கிட்ட வந்து நின்றுட்டு மூஞ்ச பார்த்துட்டே இருப்பான், பாத்ரூம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு உடனே உள்ளே ஓடிடும். பாத்ரூம் போடுவான்னு நம்ம கேட்டோன்னா அடுத்த ரெஸ்பான்ஸ் பாத்ரூம் கிட்ட போய் நிற்பான். அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் அவனுக்கு பாத்ரூம் வருது அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து வெளியிலலாம் அது பண்ணதே கிடையாது இந்நாள் வரைக்கும். எப்போதுமே நான் குட்டீஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுத்து வாஷ்ரூமுக்குள்ள தான் அது போய் எல்லாமே பண்ணும். பாத்ரூம் எல்லாமே அங்கே தான் பண்ணும். ஆனால் வெளியில் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக அவனுக்கு திணறுதான் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். அதுவும் நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்துருந்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி நிற்பான். இல்லை அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து அங்கேயே வெளியில் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அவுத்து விட்டோடனே ஒரு மொதலாக உள்ளே ஓடிடுவான். ஏன்னா வெளியில் வந்து சம்டைம்ஸ் பண்ணாமல் இருந்தான் அப்படின்னா. ஆனால் அன்றைக்கி விடிய நைட்டு எப்படியும், ஏன்னா நான் என்ன ஃபுட்டு கொடுத்தேன்னு எனக்கும் சரியாக தெரியல. இப்போ 1 வீக்காக வந்து மழையும் பெய்யுது, கொஞ்சம் வெயிலும் பயங்கரமாக அடிக்குது. ஸோ அந்த ஃபுட்டு அவனுக்கு எதுவும் ஒத்துக்கலையா, இல்லைன்னா வயிற்றுக்கு எதுவும் குளிக்காமல் நிற்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருந்துச்சு தான் என்னன்னு தெரில. ஒரு 30 டைம் நானும் எந்திரிச்சு திறந்து விட்டு எனக்கே டயர்டாயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியே. காய்ச்சல் உள்ளவா கூட தூங்கிட்டா போல் மாத்திரையை போட்டு, இவன் படுத்தின பல்ல அங்கேயோ எத்தனை டைம் போவா அப்படிங்கிற மாதிரியே. அதுக்கப்புறமா திட்டி நானும் கொஞ்சம் கூலாகி அதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் ஆயில் கொடுத்தேன், கோகோனட் ஆயில் கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் மோரை ஊற்றி விட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணி எப்படியும் ஒரு 3 மணிக்கு தான் அவன் போய் தூங்கினான். அது வரைக்கும் ஒரு 12:30க்கு ஆரம்பிச்சு